भास्करमार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே துளசியை நான் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வீட்டுல யாரும் இல்லைன்றா. என்ன துளசிமா, உங்களுக்கே தெரியும் அஜய் ஐயா சாயங்காலம் வரைக்கும் வீட்டுக்கு வரப்போறதில்ல. வேணும்னா அஜய் ஐயாவுக்கு ஸ்னேகாமா போன் பண்ணி சொல்லிடுவாங்க. நான் தான் வீட்டுல இருக்கேனே. ஸ்னேகாமா இவ்வளவு தூரம் கேட்கும்போது நீங்க போகலன்னா நல்லா இருக்குமா? போயிட்டு வாங்க. வா துளசி. நான் தான் உன்னை வீட்லயே கொண்டு வந்து விட்டுறேன்னு சொன்னேன்ல. சரிங்க. காஞ்சனா, ஸ்டவ்ல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கோ. அம்மா நீங்க போயிட்டு வாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி வா துளசி. உட்கார் துளசி. என்ன ஸ்னேகாமா, வீட்ல பேசுறத விட்டுட்டு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உன்கிட்ட மனசு விட்டு பேசணும் தான் நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த ஆசிரமம் எனக்கு கோவில் மாதிரி துளசி. கோவில்லையும் பள்ளிக்கூடத்துலையும் பொய் சொல்ல மாட்டோம்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த ஆசிரமம் தான் எனக்கு தாய்மடி. இங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில நாங்க வேற பேச மாட்டோம். அதனாலதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்த துளசி.
அப்பாவுக்கும் எனக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கு துளசி. நாம 2 பேருமே அனாதைங்க. ஆனா நீ சின்ன வயசுல இருந்த மாதிரி நான் இருந்ததே இல்ல துளசி. அம்மான்னு அழுதாலும் பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன சுத்தி இருந்தாலும் நான் தனி மறந்தான். எல்லாரும் அவங்களோட குழந்தை பருவத்துல அம்மாவோட மடியில தூங்கணும், அவங்க பாசமா ஊட்டுற சாப்பாடு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் தாயோட மடியில அன்பையும் அப்பாவோட மடியில உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஆனா எனக்கு எல்லாமே இந்த ஆசிரமம் தான். என்னோட குழந்தை பருவம் எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. நான் குழந்தையா இருக்கும் போதே ஒரு அனாதையா என்ன இந்த ஆசிரம வாசல்ல விட்டுட்டாங்க. இப்ப என்ன பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிற மதர் தான் எனக்கு அம்மாவா அப்பாவா இருந்த, ஒரு கடவுளா இருந்த என்ன வளர்த்தாங்க. இல்லைன்னா இப்ப உன் கூட நான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஸ்னேகாம்மா, கடவுள் என்ன செஞ்சாலும் அது நம்ம நன்மைக்கு தான். அந்த கடவுள் மதர் ரூபத்துல தான் உங்களை ஆதரிச்சிருக்காருன்னு சொல்லணும். உண்மைதான் துளசி. அம்மா அப்பா யாருன்னே தெரியாத என்ன, பொறுப்பு பூர்வீகம் தெரியாத என்ன, மதர் என்னை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்ல, படிப்பு மரியாதை எல்லாம் கத்து கொடுத்து இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடியே என்ன ஒரு மனுஷியா நிக்க வச்சிருக்காங்க. இங்க பாரு துளசி, எனக்கு குழந்தை பருவம் எப்படி இருந்ததுன்னு தெரியாது, என்னோட அம்மா அப்பா யாருன்னு தெரியாது, ஒரு அனாதையா தான் வளர்ந்தேன். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இருந்ததில்ல. ஆனா உனக்கு இருந்திருக்காங்க. சின்ன வயசுல உன்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாலும் அந்த குறை தெரியாமலே நரசிம்மையாவோட குடும்பம் உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்களோட சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு உன்னை வளர்த்தாங்க, அப்படித்தானே? ஸ்னேகாம்மா, நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லுங்க. நடக்க போறது நல்லதா நடக்கணும்னு நாம வேண்டிக்கணும். அஜயோடு எனக்கு எப்படி பழக்கம் ஏற்படுதுன்னு தெரியுமா? தெரியாது. சரி, அஜய் ஒரு ஆட் டைரக்டர்னோ அவருக்கு நல்ல பேர் இருக்கிறது உனக்கு தெரியுமா? தெரியும். நல்லது, இதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கியே, சந்தோஷம். நான் ஆட்ல நடிச்சு அந்த சம்பாத்தியத்துல இந்த அநாத ஆசிரமத்தோட நல்லது கிட்டதை பாத்துக்கணும்னு, அநாத குழந்தைங்களை ஆதரிக்கணும்னு நினைச்சேன். இன்னும் சொல்ல போனா அநாத அப்படிங்கிற வார்த்தைய அவங்க மறந்து போற அளவுக்கு செய்யணும்னு நினைச்சேன். ஆனா அஜய், த ஆட் டைரக்டர், என்ன என்ன சொன்னார்னு தெரியுமா? என்ன சொன்னாரு? நீ ஆட்ல நடிக்கிறதுக்கெல்லாம் தகுதியானவல்ல, அதுக்கு தேவையான டேலண்ட் அட்ராக்ஷன் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அஜய், த ஆட் டைரக்டர், என்ன என்ன சொன்னார்னு தெரியுமா? என்ன சொன்னாரு? நீ ஆட்ல நடிக்கிறதுக்கெல்லாம் தகுதியானவல்ல, அதுக்கு தேவையான டேலண்ட் அட்ராக்ஷன் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னாரு. நீங்க உண்மையாவே மாடலிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா சார், ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என் டேலண்ட்டை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் சார். மாடலிங்ங்கிறது டிஃபரெண்ட் ஆர்ட், அதுக்கு நிறைய எஃபெக்ட் தேவை. இருந்தாலும் உங்ககிட்ட அந்த குவாலிட்டிஸ் இல்ல. ஐம் ரியலி சாரி. அப்ப நான் ஃபெயில் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரே எங்களோட ஆசிரமத்துக்கு வந்து, ஸ்னேகாவை நான் முழு மனசோட காதலிக்கிறேன், என் அப்பா அம்மா சம்மதத்தோட
நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மதர் கிட்ட சொன்னாரு. நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் மதர் இன்னொரு தடவை யோசிக்க சொல்லி சொன்னாங்க. யோசிக்க வேண்டியது நீங்க தான். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னாரு. நான் ஸ்னேகாவை பத்தி நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். ஆனா ஒரு விஷயம் மதர், முடிவு என்னவா இருந்தாலும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களோட ஒப்பீனியனை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா நான் அதை எதிர்பார்க்கல. அஜய் மாதிரி ஒருத்தருக்கு மனைவியாக போறது நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பதான் எனக்குள்ள இருக்கிற காதல அஜய் உணர வச்சாரு. அஜய் தான் எனக்கு எல்லான்னு நான் முழுசா நம்புறேன். அவர் இல்லாம இந்த ஸ்னேகா இல்ல. என் அஜய் தான் எனக்கு உலகமே. அவர்தான் என்னோட உயிர். என் மனசு எப்பவுமே அஜய் பேருதான் சொல்லிட்டு இருக்கு. யாரும் இல்லாதன்னா தான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற அஜய் விரும்புறது தப்பா? பெரியவங்க மேல இருக்கிற கௌரவத்துக்காகவும் ஊர் மக்களோட நல்லதுக்காகவும் தான் யாரையும் கஷ்டப்படுத்த முடியாம அஜய் உன் கழுத்துல தாலி கட்டினாரு. ஆனா இன்னைக்கும் அஜய் என்னதான் அவரோட உயிரா நினைச்சிட்டு இருக்காரு. அஜய் எனக்காக பிறந்தவர். எனக்காக உயிரை கூட தயாரா இருக்கிற அஜய நான் கணவரை நினைக்கிறது தப்பா துளசி? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஒரு அனாதைங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன தேடி வந்து உனக்கு நான் இருக்கேன்னு சொன்ன அஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? இங்க பாரு துளசி, நான் மறுபடியும் சொல்றேன், உனக்குன்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனா எனக்குன்னு அஜய தவிர யாரும் இல்ல. அஜய் இல்லாத வாழ்க்கைய என்னால யோசிக்க கூட முடியாது. நான் உன்கிட்ட சொன்னதையும் நீ என்னையும் புரிஞ்சுக்குவன்னு நம்புற துளசி. கடவுளை முழுசா நம்புறவ நீ. அதனாலதான் உன்னை இந்த தேவாலயத்துக்கு கூட்டிட்டு வந்து என் மனசுல இருக்கிறத சொன்னேன். என் வாழ்க்கை உன் கையில தான் இருக்குன்ற விஷயத்த நீ எப்பவும் மறந்துடாத. போல வா, நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். துளசி அழுத்துக்கிட்டு இருக்கானா?
நாம நினைச்ச மாதிரி எல்லா பிளானும் சரியா வேலை செய்யுது. ஸ்னேகா ரொம்ப நல்லா கொளுத்தி போட்டிருக்கான். என்ன துளசிமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அட என்னம்மா நீங்க? அங்க ஏதாவது நடந்ததா? ஸ்னேகாமா ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என்ன துளசிமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அட என்னம்மா நீங்க? அங்க ஏதாவது நடந்ததா? ஸ்னேகாமா ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சொல்ல வேண்டாம். நீங்க என் தங்கச்சி மாதிரி நினைச்சுதான் கேட்டேன். ஆனா நீங்க இன்னும் என்ன வேலைக்காரியா தான் பாக்குறீங்க. நீ வேலைக்காரிதான், ஆனா எனக்கு இல்ல காஞ்சனா, அஜய் ஐயாவுக்கு. நானும் உன்ன மாதிரி வீட்டு வேலைக்காரி தானே. அட என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீங்க அஜய் ஐயாவோட மனைவி. அத மறந்துட்டு என்னென்னமோ பேசுறீங்க. தப்புமா. அப்படியெல்லாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க. மனைவிங்கிற அந்தஸ்து அவர் எனக்கு தாலி கட்டினதுனால வந்தது, அவ்வளவுதானே தவிர அந்த இடத்துக்கான தகுதியாகட்டும், அவர் அன்பு சம்பாதிக்கிற அருகதையாகட்டும் எனக்கு இல்ல. இவ்வளவு நாள் அவராவே மனசு மாறி என்கிட்ட வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது உண்மை இல்லைன்னு, அது வெறும் என்னுடைய எதிர்பார்ப்புனும் நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அஜய் ஐயாவை நான் முழு மனசோட காதலிச்சிருக்கேன். ஆனா அவரு ஸ்னேகா அம்மாவை தன் உயிரை விட அதிகமா காதலிச்சிருக்காரு. அவரு ஸ்னேகா ஸ்னேகான்னு அடிக்கடி அவ பேரை சொல்லிட்டு இருக்கும் போது அவ ஏதோ மாயம் பண்ணிட்டான்னு, ஏதோ ஒரு நாள் அவர் ஸ்னேகாவை மறந்துடுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஸ்னேகாவோட பேச்சுல எனக்கு உண்மை நல்லா புரிஞ்சுது. ஸ்னேகா அஜய் ஐயாவை என்னை விட அதிகமா, அவளோட உயிரை விட அதிகமா அவரை இன்னும் நேசிச்சிட்டு இருக்கா. நீயே சொல்லு காஞ்சனா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் என் கழுத்துல தாலி கட்டினாருன்னு எனக்கு தெரியும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரிஞ்சும் கூட அஜய் ஐயா இன்னும் கூட அவளோடயே இருப்பாருன்னு ஸ்னேகா இன்னும் நம்பிட்டு இருக்கா. அது அவ தன்னோட காதல் மேல வச்சிருக்கிற பெரிய நம்பிக்கை. வெறும் அவர் என் கழுத்துல தாலி கட்டிட்டார், அவ்வளவுதான். அதுக்காக அவரை என் புருஷன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு காஞ்சனா. ஸ்னேகா அஜய் ஐயாவ இப்பவும் முழு மனசோட தன்னோட புருஷனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவர் பக்கத்திலேயே நான் இருக்கேன். ஆனா அஜய் ஐயா ஸ்னேகா மூச்சோடவே கலந்திருக்காரு. அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பெரிய ஐயா வீட்டுல எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நான் ஒரு அனாதைங்கிற எண்ணமே எனக்கு தெரியாத அளவுக்கு வளர்த்தாங்க. ஆனா பாவம் ஸ்னேகா யாருமே இல்லாம, அம்மா அப்பா யாருன்னு தெரியாம சின்ன வயசுல இருந்து தன்னந்தனியா கஷ்டத்தோடவே வளர்ந்திருக்கா. பாலைவனம் போல இருந்த அவ வாழ்க்கையில அவளோட சின்ன ஆசை அஜய் அவ கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த ஆசையை நான் அவகிட்ட இருந்து பறிச்சிட்டேன். நீங்க எல்லாரும் எப்பவும் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, ஸ்னேகா அம்மா அஜய் ஐயாவுக்கு சரியான ஜோடின்னு. அதுதான் உண்மை காஞ்சனா. நான் எப்பவுமே
அஜய் ஐயாவுக்கு ஏத்த ஜோடி கிடையாது. அஜய் ஐயாவுக்கு ஸ்னேகா எல்லா விதத்திலையும் பொருத்தமான பொண்ணு. படிப்பு, அழகு, புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் விட தன்னை விட அதிகமா அஜய் ஐயாவை ரொம்பவே காதலிக்கிற அந்த குணம். இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா என்னை விட ஸ்னேகா அஜய் ஐயாவுக்கு சரியான ஜோடி. நான் அவர்கிட்ட இருந்து அடையணும்னு நினைச்சது அன்பு மட்டும்தான். அது கேட்டா உடனே வராது காஞ்சனா. அதிர்ஷ்டம் இருந்தாதான் அதை அடைய முடியும். அது ஸ்னேகாவுக்கு இருக்கு. நீ வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு சொன்னதுனால என் மனசு குளிர்ற அளவுக்கு நல்ல வார்த்தையை சொன்னேன். நரசிம்மா, அஜய் போட்ட முடிச்ச அவன் கையாலேயே அவுக்குறேன். காஞ்சனா என்ன நினைச்சுக்கிட்ட?